ஒரு அருமையான சிறுகதை. சிறுகதையின் தலைப்பு முன்கூட்டி அறிதல். ஒரு நாள் என்ன பண்ணான்னா, ஆஃபீஸ் போயிட்டுருந்தான். ஆஃபீஸ் போயிட்டுருக்கும்போது எப்பொழுதுமே பஸ்ஸில் ஸ்டேட்டஸ் வைப்பான். அன்றைக்கி எப்பயும் போல் ஒரு அழகான காதல் கவிதை எழுதி அது கீழே ஒரு படத்தையும் வரைஞ்சி அதில் எமோஜி சிம்பிள்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு ஏரோப்ளான், ஒரு ட்ரெயின், ஒரு பஸ்ஸு, ஒரு ஆட்டோ, ஒரு ஸ்கூட்டி, அப்படி ஒரு எமர்ஜென்சி சிம்பிள் வச்சுருந்தான். அதில் பார்த்திங்கன்னா தன்னுடைய பழைய காதலியோட புகைப்படத்தை ஒரு இமேஜினில் வரைஞ்சி தன்னுடைய ஸ்டேட்டஸில் வச்சுருந்தான். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் வந்தான். ஆஃபீஸ் வந்ததுக்கப்புறம் அன்றாட ஒர்க்கை எப்பொழுதும் போல் காலை 2 மணி நேரம், மதியம் 2 மணி நேரம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மதியம் எப்பவும் போல் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் 3:30 எப்பவும் போல் டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எப்பவும் போல் 4:30 பணியெல்லாம் முடிச்சுட்டு எப்பவும் போல் பஸ்ஸில் ஏறிட்டு தன்னுடைய சொந்த ஊருக்கான எப்பவும் போல் அந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்குறான். இறங்கிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுறான். வெயிட் பண்ண பார்த்திங்கன்னா அவனுடைய பக்கத்தில் ஒரு பெண் இறங்குகிறாள். அது யாருன்னு பார்த்து அவனுடைய முன்னாள் காதலி. அவனுக்கு சற்று ஆச்சரியமாக இருந்தது. ஆமாம், நீ ஃபாரினில் தானே இருந்த, எப்படி திடீர்னு இங்கேயே வந்துட்ட அப்படின்னு. இல்லை, உன்னுடைய ஸ்டேட்டஸ் நான் பார்த்தேன், அதனால் கண்டிப்பாக உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சு அப்படின்னு அவள் சொல்கிறா. என் ஸ்டேட்டஸ் எப்படி உங்களுக்கு காமிச்சிது? நான் உன்னுடைய நம்பரை சேவ் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. நீ ஸ்டேட்டஸ் பார்த்தாக்கா எனக்கு காமிக்கணும் இல்லை, ஆனால் எனக்கு காட்டலையே அப்படின்னு. அதுக்கும் அவள் பதில் சொல்கிறான், நான் கொஞ்சம் பர்சனலாக வச்சுருந்தேன் அப்படின்னு. சரி, எங்கேருந்து வந்தேன் அப்படின்னு. அதுக்கு எப்பவும் போல் அவளும் சொல்கிறா, நான் அமெரிக்காவில் இருந்து அதுக்கப்புறம் இந்தியா அதுக்கப்புறம் இந்தியாவிலேருந்து இப்போ சென்னைக்கு சென்னையிலேருந்து நேராக உங்கள் ஊருக்கு வந்துட்டு நேராக இப்போ உன்னை பார்க்குறதுக்காக நான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு சந்தோஷமாக இருந்தது. தன்னுடைய காதல் இப்பொழுது நட்பாக மாறிடுதுன்னு நினச்சி அவன் சந்தோஷப்படுறான். எல்லோரும் சொல்லுவாங்க நட்பு காதலாக மாறும் அப்படின்னு. ஆனால் நிறைய பேருக்கு கல்யாணத்துக்கு பிறகு காதல் நட்பாக மாறிடும், அது உண்மையாக இருந்தால். நன்றி, வணக்கம். மீதியை வெள்ளித்திரையில் பார்க்கலாம்.